ஆயுதம் தயாரிக்கும் ஃபேக்டரி அதிகமா உக்ரைன்ல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. இப்போ அஃபிஷியலா அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பைரக்தார் டிபி2 ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? பைரக்தார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அங்க அதிகமா ட்ரோன்கள தயாரிச்சு, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறது போல எண்ணத்துல இருந்தாங்க, துருக்கி தரப்புலருந்து. இப்போ அதே போல ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள ஆரம்பிச்சுட்டாங்களாமா. ஒரு வருஷத்துக்கு 1000 ட்ரோன்கள் வரைக்கும் அங்கருந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அங்க தயாரிக்கக்கூடிய ட்ரோன்கள் உக்ரைனே வாங்கி பயன்படுத்தி ஜமாய் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறது போலயும் இருக்கு. பட் ஆனா அது நடக்குமா? எனக்கு என்னமோ வேற மாரி தோணுது. நான் உங்களுக்கு லைனா சொல்ல வரேன் காரணம் என்னன்னு சொல்ட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேத்துக்கிட்ட எம்ப்ளாயீஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது எப்படிங்க முழுசும் உக்ரைனா? அப்படிங்கிறது போல கேள்வி வருதுல்ல. அதாவது டாப் அஃபிஷியல்ஸ் இந்த டிசைனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிஸ் தான் இருப்பாங்க. ஆனா அங்க ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து உக்ரைனியன்ஸா இருப்பாங்க. கம்மி சம்பளம் குடுக்கலாம். ஏகப்பட்ட வேலைகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போலலாம் தோணுது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி டென்மார்க் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் இதே போல ஒரு செய்திகள் சொன்னாங்க. உக்ரைன் கிட்டயே ஆயுதம் இல்ல. ஆயுதம் வேணும்னு ஊரெல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது, உக்ரைன் கிட்ட ஆயுதங்கள் அதாவது ஆயுதம் வேணுங்கிற சில பொருட்கள், மிலிட்டரிக்கு வேணுங்கிற சில பொருட்கள்லாம், உக்ரைனுக்கு ஆர்டர் குடுத்து, அதைய வந்து தயாரிச்சு அவங்க வாங்கிக்க போறாங்களாமா. எப்படிங்க இது? அப்படின்றது போல புரியல. அதாவது உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் மத்த நாடுல தருவாங்க. ஆனா, உக்ரைன் ஆயுதத்த தயாரிச்சு வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்களா? அதாவது துப்பாக்கிகளா இருக்கலாம், இல்ல துப்பாக்கிக்கு வேணுங்கிற தோட்டாக்களா இருக்கலாம். அது போல விஷயங்கள் என்ன ஏதுன்ற தெளிவா சொல்லல. ஆனா, உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால, எங்களால அதிகமா வந்து புரொடியூஸ் பண்ண முடியல. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஓடிட்டா அதிகமா புரொடியூஸ் பண்ணி உலகத்துக்கே நாங்க சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு மேல அதிகமான ஆயுதங்கள் உக்ரைன்லயே தயாரிச்சு, உக்ரைன்லயே புரொடியூஸ் பண்ணி பல நாடுகளுக்கு குடுப்பாங்க. ஆனா உக்ரைனியன்ஸ் வேலைக்காரங்களா இருப்பாங்க. அத மேனேஜ் பண்றது மேற்குலக நாடுகளா இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. அது கண்கூட தெரியுது. இதுக்கு மேல தான் உக்ரைன்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் சமீபத்தில ஒரு 2 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன்லேருந்து வெளிய வரும்போது போலாண்ட் வழியா தான போவாரு. இந்த நேட்டோ உக்ரைன் கவுன்சிலுக்கு. அந்த மீட்டிங்க்கு போறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் வரும்போது, ரஷ்யர்கள் வந்து ஸ்பைய அரேஞ்ச் பண்ணி அவர்கள போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறது போல 2 பேத்த செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்படின்றது போல போலாந்து தரப்புலருந்து செய்திகள் வருது. ஸோ அது போல இருந்தவங்கள நாங்க கண்டுபிடிச்சு புடிச்சுட்டோம். இதனால உக்ரைனோட அதிபர் தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உக்ரைனோட சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை செஞ்சவங்க, ஆனா இப்ப வந்து அவங்க ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் இருக்கு. பல ரூமர்கள் வருது. பட் ஆனா அவங்க ரஷ்யாவோட ஸ்பைஸ் அப்படிங்கிறது போல போலாண்ட் தரப்புன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட சிட்டிசன்ஸ வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சுக்கிறாங்க. ரஷ்யா எதுக்குமே பேச்சுவார்த்தைக்குலாம் வந்து இறங்கி போற மாரி, பேசுற மாரி அப்படிலாம் இல்ல. அவங்க என்ன செய்றாங்களோ அதுக்கு ஏத்த மாரி ஈக்குவலா இங்கேயும் செய்வாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது மேற்குலக நாடுகள்லாம் ஓப்பனாவே சொல்றாங்க. மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள்லாம், போலாண்ட் புடிச்சுக்கின்றனால நீ போலாண்டோட சிட்டிசன் புடிச்சுக்கிறியா? அப்படிங்கிறது போல கேட்கறாங்க. பட் ஆனா இல்லைங்க. அவங்க உண்மையாலுமே உளவு பார்த்தாங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. எது எப்படியோ இரு தரப்புலயும் சொல்றத உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க இத அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கோ அப்படிங்கிறத எடுத்துக்கணும். போலாண்ட்ல இது போல செலன்ஸ்கி அவர்கள போட்டு தள்றதுக்கு ஒரு ஆள் தயார் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா? ஆனா இங்க ஒரு லைவ் டெமோவே வந்து பார்த்தீங்கன்னா, பாரிஸ்ல செஞ்சு காமிச்சுக்கிறாங்க. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட கன்சுலேட்குள்ள புகுந்து அந்த எம்பசி யூரோப் வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கன்சுலேட்ல வந்து நான் தாக்குதல் பண்ணிருவேன், வெடி விபத்து பண்ணிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு தெரியல. அவர் அங்கருந்து கிளம்பி போயிருப்பார் போல இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாம்ப் ஸ்குவாட்லாம் வந்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மிரட்டுன நபர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன, பெர்சனலா ஏதோ ஒரு கிரட்ஜ் அவரோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் ஈரான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திங்ஸ். ஆனா அந்த நபர மிரட்டுனது யாரோ, அவர கைது பண்ணிட்டோம் அப்படின்னு பிரான்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால கொஞ்ச நேரம் அங்க பரபரப்பான சூழல் இருக்கு. ஏன்னா, டமாஸ்கஸ்ல ஈரானோட கன்சுலேட்ல தான் தாக்குதல் நடந்தது. இப்ப அதே போல பாரிஸ்ல வச்சு ஈரானோட கன்சுலேட்ல ஒரு தாக்குதல் நடந்திருந்தது அப்படின்னா, ஈரான் என்ன பண்ணுவாங்க? யார குத்தம் சொல்லுவாங்க? யார கை காட்டுவாங்க? அப்படிங்கிறது போல தெரியல. ஸோ ஈரானோட கன்சுலேட்லாம் இதுக்கு மேல வெளிநாட்ல இருக்குன்னா, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இது போல தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங்கா இது அப்படிங்கிறது போலயும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா, வேற ஒரு நாட்ல ஈரானோட கன்சுலேட் மேல தாக்குதல் நடக்குதுன்னா, அந்த நாடும் அதுக்கு சேர்ந்து பதிலடிகள் கொடுக்கும் இல்லையா? இது சரியா அப்படின்றதுனால பெருசா எதுவும் செய்யல. இதே போல ஒரு விஷயம் வேற ஒரு நாட்ல நடந்திருந்தது இன்சிடென்ட் அப்படின்னா, இப்ப அந்த நாடும் சேர்ந்து கண்டனங்கள் தெரிவிக்கும். ஈரானோட சேர்ந்து பண்ணும் இல்லையா?
அதனால இது போல சூழ்நிலைகள் எப்படி கடந்து வரப்போறாங்க ஈரான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அசர்பைஜான், அர்மேனியாவோட பிரச்சனை சமீபத்தில நடந்தது. அந்த டைம்ல அசர்பைஜான், நகர்னோ கராபக்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரஷ்யாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்லாம் அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல அசர்பைஜான், அர்மேனியா அவங்க பேசிக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறாங்க. ஏன்னா, அர்மேனியா சிஎஸ்டியூல இருக்கிறாங்க. அவங்க வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு பார்டர் லைன் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எது நம்மளோட பார்டர் அப்படிங்கிறது போல இதுக்கு மேல தான் பிரிக்கவே போறாங்க. ஸோ அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா இதுக்கு மேல பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இரு தரப்புலயும் இழுபறிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வில்லேஜ் எனக்கு வேணும், அந்த வில்லேஜ் உனக்கு வேணும். அது போல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது சுமூகமா முடிஞ்சுச்சுன்னா பிரச்சனை கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அர்மேனியாவுக்கு சிஎஸ்டிஓ எதுக்கு அப்படிங்கிறது கேள்வி வரும். அப்படி இல்லன்னா, அந்த பார்டர வரையறுத்தா தான் சிஎஸ்டிஓ வந்து அந்த பார்டர பாதுகாத்து குடுக்கும் அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. ஸோ அது போல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்ப அந்த நகர்னோ கராபாக்க வந்து அசர்பைஜான் வந்து பிடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி பிடிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா அவரு என்ன பண்ணிக்கிறார், அவரு ஒரு ரஷ்யன் தான். ஆனா அவரு என்ன பண்ணிக்கிறாரு, இந்த நகர்னோ கராபாக்கோட விடுதலைக்காக அவரு போராடிக்கிறாரு. தனியா ஒரு இயக்கம்லாம் வச்சு, இங்க கடைசி வரைக்கும் சண்டை பிடிச்சிருந்துருக்காரு. அந்த சமயத்துல அசர்பைஜான் வந்து பிடிச்சுட்டாங்க. இப்ப இவரு வந்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில இருக்கும்போதே நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படிங்கிறது போல உண்ணாவிரதத்த அறிவிச்சுக்கிறாராமா. இதனால இவர வெளிய விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனா இப்ப இது போல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு வேள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? அசர்பைஜானுக்கும், அர்மேனியாக்கும். கூடுதலா பிரிசனர்ஸ் இது போல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இவரு இப்படி செஞ்சுக்கிறதுனால. சுமூகமா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நல்லது தான். இந்த காக்கசஸ பொறுத்தவரைக்கும். ஆனா அது ஈரானுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, அசர்பைஜான் ரொம்ப அதிகமா ஈரானோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அர்மேனியா இப்போ ரொம்ப அதிகமா குளோஸா மேற்குலக நாடுகள் கிட்ட போறாங்க. உங்களுக்கு அந்த டீலிங் புரியுதா? அர்மேனியா கூட மேற்குலக நாடுகள் என்ன டீல் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் குறிப்பா பிரான்ஸு. அது கூடவே அர்மேனியாக்கு நம்ம இருக்கோம். ஈரானும் இருக்கிறாங்க. பட் ஆனா ஈரான் இதுக்கு மேல கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா மேற்குலக நாடுகளோட ஆதரவு அங்க அதிகமா இருக்கிறனால ஈரானுக்கு எதிரான முடிவுகள் அர்மேனியா வச்சு எடுக்க வைக்க முடியும். ஏன்னா நாங்க உங்களுக்கு ஒரு பார்டர் வந்துச்சுன்னா நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் கிட்ட இருந்து ஏதோ உறுதி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அசர்பைஜான் ரொம்ப குளோஸா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட போறதுனால இஸ்ரேல் அவங்களோட அதிநவீன ஆயுதங்கள், அடுத்தடுத்த வளர்ச்சி எல்லாம் வந்து தூக்கி அசர்பைஜானுக்கு குடுக்குறாங்கன்னா, இப்ப நகர்னோ கராபாக்ல மொசாடுக்கு ஒரு ஆஃபீஸும் குடுக்குறேன் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஈரானுக்கு தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஈரான், ரஷ்யாக்கு ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த காஸ்பியன் சீக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. இதுக்கு மேல இங்க ஒரு சிக்கல் தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் எப்படி ரஷ்யாவும், ஈரானும் கடந்து வராங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிஜர்ல இந்த பிரான்ஸோட எம்பசிலாம் வெளிய போன்னு சொல்லி ஓரளவுக்கு போராடி தொரத்தி விட்டு, இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது, அடுத்தது வந்து நிஜர்லேருந்து மக்கள்லாம் புரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில. ஒரு 10, 20 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து முடிவு வரப்போது. ஸோ அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர் பேஸ வந்து அமெரிக்கா வந்து தூக்கணும். அங்க நிஜர்லேருந்து வெளிய எடுத்துட்டு போணும். ஸோ இப்ப அதுக்காக நிஜர் கூட திரும்பவும் ஒரு டீல் போடலாம் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுருக்காங்களாமா. ஆனா இப்ப நிஜர் வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, எந்த இதுவும் வேணாம். தயவு செஞ்சு தூக்கிட்டு கிளம்புங்க எல்லாத்தையும். அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து தெளிவா இருக்கிறாங்க. ஏன்பா இது போல அமெரிக்காவ எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அமெரிக்கா அங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தீவிரவாத தாக்குதல் நடக்காம கண்காணிக்கிறதுக்காக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இப்படி ஏன்பா அவங்க எதிர்த்து பேசுறாங்க? அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதுக்கு நிஜர், மாலி, புர்கினா ஃபாசோ இவங்களோட அலையன்ஸ் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பகுதியில. அப்புறம் இன்னொன்னு சாத்ல எலக்ஷன் வரப்போது. அந்த எலக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது தெரியல. அ அதுல சில பல விஷயங்கள் நடக்குது. அத நம்ம தெளிவா ஒரு பதிவுல பார்ப்போம். பட் ஆனா, இப்ப இந்த 3 நாடுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில புர்கினா ஃபாசோல இருந்து இந்த ட்ரோன்கள்லாம் வாங்குனாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதுவும் குறிப்பா துருக்கியோட ட்ரோன்கள். ஸோ துருக்கியோட ட்ரோன்கள் அதிகமா இங்க வந்துருச்சு. இப்போ புர்கினா ஃபாசோ, மாலி இவங்கலாம் ஒண்ணா தானே பயன்படுத்துறாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தும்போது, இது அதிக அளவுல உதவியா இருக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வருது. அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கான்ற நாடு ட்ரோன்கள கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க தான் ஆப்பரேட் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அந்த டைம்ல வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் இன்னிக்கா, நேத்திக்கான்னு தெரியல. ஸோ இந்த 2 நாளுக்குள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேக்னரோட ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கு நடுவுல சண்டை நடந்ததா சொல்லப்பட்டு வருது. மேற்குலக நாடுகள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அங்க சண்டை நடந்திருக்கு. சில வேக்னர் ஃபைட்டர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா சில வீடியோ பதிவுகள் காட்ட முடியாது. சில இமேஜஸ் வருது. அந்த இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகளோட சண்டை நடக்கும்போது, கைப்பற்றிட்டோம், பறிமுதல் பண்ணிட்டோம் சில ஆயுதங்கள அப்படிங்கிறது போல சில இமேஜஸ் வருது. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அங்க தீவிரவாத தாக்குதல் அடிக்கடி நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ட்ரோன்கள அதிக அளவுல அவங்க பயன்படுத்துறதுனால, அதாவது இவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. துருக்கி வந்து பயன்படுத்த போறதில்ல. துருக்கி அவங்களுக்கு வித்திருக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது துருக்கியோட ட்ரோன்கள் இவங்க பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு ரொம்ப அதிகமா உதவியா இருக்கு. இதனால தீவிரவாதிகள் இருக்காங்க, பதுங்கி இருக்கிறாங்க. ஏதாவது பண்றாங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு நாங்க அத வந்து பிரிகாஷனரியா தடுத்துர்றோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருக்கு. ஸோ இவங்களோட அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆயுதங்களும் அதிகமா இருக்கிறதுனால, இவங்க இப்ப அமெரிக்காவ வந்து தூக்கியே ஆகணும் அப்படிங்கிறது போல இருக்காங்க. இதே நேரத்துல மாலி தரப்புலருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ரஷ்யா கிட்ட வச்சிருக்காங்க. "ஏங்க நீங்க உணவெல்லாம் எங்களுக்கு தர்றீங்க. அதனால உணவு பிரச்சனை இல்ல. இப்ப பாதுகாப்புக்கு ஆயுதம் இருக்கு. வேக்னார் ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப எங்களுக்கு எனர்ஜி வேணுங்க. அதாவது எங்களுக்கு இப்ப சோலார் பவர யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி மாரி ஏதோ ஒரு டெக்னாலஜி குடுத்தீங்கன்னா, நாங்க அத வச்சு கொஞ்சம் சிறப்பா இருந்துக்குவோம்." அப்படின்றது போல ரிக்வெஸ்ட் ரஷ்யா கிட்ட வச்சுக்கிறாங்க. ரஷ்யா, "நீங்க எது கேட்டாலும் நான் தந்துருவேன்." அப்படிங்கிறது போல தான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா, நீங்களே பாருங்க. ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில இதுக்கான வேலைகள செஞ்சு குடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. காரணம், உக்ரைனுக்கு அந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் குடுக்குறாங்க இல்லையா? அந்த நியூக்ளியர் மாரியான ஒரு அமைப்பு. அதுலருந்து பவர் ஜெனரேட் பண்ணி உக்ரைன் தப்பிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ, உக்ரைனுக்கு அவங்க எனர்ஜி புரொடியூஸ் பண்றதுக்கு உதவும்போது, ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகளுக்கு, அதுவும் ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு ஜெனரேட் பண்றதுக்காக எனர்ஜி ஜெனரேட் பண்றதுக்கான சோர்ஸஸ ரஷ்யா செஞ்சு தருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. அப்படி ஒரு வேளை இந்த 3 நாடுகளும் வேற எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணாம, எனர்ஜிலாம் சூப்பரா இருக்கிற மாரியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காலயே வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னா கைவிட்டு எண்ணிடலாம். அதுல குறிப்பா ரவாண்டா. அத பீட் பண்ற அளவுக்கு இந்த 3 நாடுகள் வந்துருவாங்க. அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.